ரொம்ப ஹெல்த்தியான வாரத்துக்கு ஒரு முறை இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாங்க, உளுந்தம்பருப்பு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து உளுந்தம்பருப்பை நல்லா தனியாக வறுத்து எடுத்துட்டேன். அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் இது எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளியை நான் வந்து இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பெருங்காய பொடி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச உளுந்தம்பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1.5 ஸ்பூன் வீட்டு குழம்புத்தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து மூடி போட்டு 2 விசில் இறக்குனிங்கன்னா சூப்பரான உளுந்தம்பருப்பு குழம்பு தயாராகிடுச்சு. இது இறக்கும் போது நீங்கள் கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கினீங்கன்னா நமக்கு உளுந்தம்பருப்பு குழம்பு தயாராகிடுச்சு. இது சுடு சுடு சாதத்தில் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பா.